மிதன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதி 10 நாட்கள் அபாரமாக இருக்கும். போன மாசம் ஒரு 2-3 மாசமாவே மிதன ராசிக்காரங்க நல்லா இல்லை. குறிப்பா ஒரு மாசம் மார்ச் மாசம் சுத்தமா உங்களை போட்டு சுருக்கி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். சமீப காலத்துல அஷ்டம சனியில மிகப்பெரிய தொல்லைகளை அனுபவிச்சேன், இப்பதான் கொஞ்சம் நல்லா இருந்தேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் போன மாசம் டபக்குன்னு விழுந்துருச்சு. ஏன்னு சொன்னா புதன் நீச்சமும் ஆகி ராகுவோடு சேர்ந்திருந்தார். எப்பொழுதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், புதன் தசை நடப்பவர்கள், புதன் புக்தி நடப்பவர்கள், மிதுன லக்னம், கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே புதன் பலவீனமாகும் போது கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி அல்லது கடுமையான மன உளைச்சல் போன்ற அமைப்புகள் வரும். அது இப்போது போன மாசம் முழுக்கவே இருந்தது. ஆனா இந்த மாசம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா புதன் நீச்ச நிலைமையிலிருந்து விலகி அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். 9, 10, 11ஆம் இடங்கள்ல சனி, சுக்கிரன், புதன் 3 பேரும் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஒரு மனிதனுக்கு 9, 10, 11ஆம் இடம் தான் நல்ல வலுவாக இருக்கணும். ஆயினும் புதன் வக்கரகதியில கடைசி 10 நாட்கள் மீண்டும் நீச்ச நிலையை அடைகிறார். ஆனாலும் முதல் 20 நாட்கள் அற்புதமாக இருக்கும். நல்ல வருமானம் வரும். என்னங்க நடக்கும்? இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு பண வரவு, பொருள் வரவு, பொருளாதார மேன்மை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை 2024ஆம் ஆண்டு முழுவதும் 24 ஏப்ரல் மாதம் முழுவதுமே சொல்லலாம். இந்த வருஷமே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுப்பதாக கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்காது. 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி வலுவாக இருப்பது கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதையும் அனுபவிக்காமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்ன, புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்திலேயே கிடைச்சிடும். ஏப்ரல் மாதத்திலே அதற்கான புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போலவே இன்னொரு நிலையாக திருமணம் போன்ற அமைப்புகளில் தடங்களாகிட்டே வந்தவங்க, ஒரு 3 வருஷமா திருமணம் நடந்து பிரிவினை வந்து வழக்குகளுக்கு கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சமரச தீர்வுகள் வரும். முதல் திருமணம் தோல்வியற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2வது திருமணத்தில் நல்ல விதமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதில் வெற்றிகள் இல்லை, எதில் தோல்விகளை அடைந்தோம் என்கின்ற அளவில் மனக்கலக்கத்தோடு இருந்தீர்களோ அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக வரப்போகின்றன. தாயார் வழியில, தந்தை வழியில இதுவரைக்கும் கசப்புகளை அணிவித்தவர்கள், அப்பா ஒரு விஷயத்துல நமக்கு கை கொடுக்க மாட்டேன்ட்டாரு, ஒரு இடத்துல அக்காவையோ தங்கச்சியோ தான் பார்க்குறாரு, அண்ணனையோ தம்பியோ தான் பார்க்குறாரு, எனக்கு மட்டும் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்க அப்படிங்கிற குறைகள் கூட இந்த மாசத்தில் கண்டிப்பாக தீரக்கூடிய நல்ல தன்மைகள், நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுப மாதமாகவே 2024 ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. 10ஆம் இடத்துல மறுபடியும் மாச கடைசியில் புதன் போய் நீச்சமாகிறார். ஆனாலும் அந்த இடத்துல உச்ச புதனோடு சேர்ந்து அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறார். ஆக முதல் 20 நாட்கள் சீராக போய் கொண்டிருந்த ஒரு நிலைமை கடைசி 10 நாட்கள் எல்லாவற்றிலும் தேக்கம் இருப்பதை போல, கையில பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியல, பணம் இருந்தாலும் கடன் கட்ட முடியல, ஏதாவது ஒரு வகையில செலவு ஆகிக்கொண்டே இருக்கிறது. 10 பைசா நல்லா சம்பாதிக்கிறேன், 10 பைசா வீட்டுக்கு கொண்டு போக முடியல. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் கடைசி 10 நாட்கள் இருக்கும். ஆயினும் அங்கே புதன் நீச்சமங்க ராஜயோகத்தை அடைவதால் மாதத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய 25ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியாக எல்லாவற்றையும் நீங்களே சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோக நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஏப்ரல் மாதம். மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லிவிடலாம்.